நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றி கழகத்தோட இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தளபதி நாளைக்கு வெளியிட போறாரு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 90% மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தளபதி அறிவிச்சிட்டாரு. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகம் சார்பா மொத்தம் 120 மாவட்டங்களா வசதிக்கு ஏற்ப பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 95 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சாச்சு. மீதி இருக்கிற 25 மாவட்டத்தோட பொறுப்பாளர்களை தளபதி நாளைக்கு அறிவிக்க போறாரு. அப்ப நாளைக்கு பனியூர் ஆபீஸ்ல தளபதியை பார்க்கலாம். சென்னை சத்யபாமா காலேஜ்ல போயிட்டு இருந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட் முடிஞ்சிருச்சு போல. நாளைக்கு தளபதி பனியூருக்கு வந்து புதுசா நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை மீட் பண்ண போறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நடு ரோட்ல வச்சிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டவுட் பாத்தீங்கன்னா மழை காத்துல ஒரு ஆட்டோல சாஞ்சிருக்கு. பட் அதிர்ஷ்டவசமா உயிர் சேதம் எதுவுமே நடக்கல. அண்ட் இந்த மாதிரி ரோட்டோரம் வைக்கிற பேனர்களால ஆல்ரெடி உயிர் போயிருக்கு. அது ஏடிஎம்கே ஆட்சியில நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திமுக சார்பா அதுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கட் அவுட்ஸ் பேனர்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதான். பட் ஆளும் கட்சியா இருக்கிறதுனால டிஎம்கே மட்டும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுவும் விழுந்து இருக்கிறது உதயநிதி அவர்களுடைய பேனர் தான். இதை மட்டும் நடு ரோட்ல வைக்கிறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பா பயங்கரமா கேள்விகள் வைக்கப்படுது. இந்த ஒரு வீடியோ ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இது கரெக்டா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் சாலை நடுவே விளம்பரம் பதட்டத்தை வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கேள்வியை எழுப்பியிருக்காரு. எப்படியும் இதுக்கு பதில் வராது. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.